அல்லாஹ் எங்களை நேரான வழியில் செலுத்திய பிறகு முந்தைய நிராகரிப்பு நிலைக்கு நாங்கள் திரும்பி விடுவோமா? ஒருவருக்கு அவருடைய நண்பர்கள் நேர்வழி காட்டி எங்களிடம் வந்துவிடு என அழைத்து கொண்டிருக்கும் போது ஷைத்தான்கள் அவரை வழிகெடுத்து அதன் காரணமாக பூமியில் அவர் தட்டழிந்து திரிவதை போன்று நாங்கள் ஆகிவிடுவோமா என்ன? இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் இன்னொரு ஆங்கிள்லேருந்து அவங்கள புரிய வைக்கிறான். என்ன புரிய வைக்கிறான்? இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்குங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்ருக்காங்க. யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் முஸ்லீம்களும். அவங்க என்ன சொல்லிட்டுருக்காங்க? நீங்கள் எங்கள் வழிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ இது அல்லாஹ் என்னங்கிறான்? அல்லாஹ் எங்களை நேரான வழியில் செலுத்திய பிறகு முந்தைய நிலைக்கு நாங்கள் திரும்பி விடுவோமா? என்னப்பா அது? அல்லாஹ் எங்களுக்கு தெளிவு கொடுத்துட்டான், இதுதான் ஹக்கு, புரிஞ்சு போச்சு. எங்கள் கண்ணுக்கு முன்னாடி நாங்கள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய ரசூல் மத்தியில் இருக்காங்க, குர்ஆன் இறங்கிட்டு இருக்கு, எங்களுக்கு ஹிதாயத்து கிடச்சிட்ருக்கு. மறுபடியும் நாங்கள் திரும்பி போயிடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களே, உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சி போச்சா? அதுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்குறாங்க. எப்படிப்பட்ட எக்ஸாம்பிள் அப்படின்னா, ஒருவருக்கு அவருடைய நண்பர்கள் நேர் வழிகாட்டி, உதாரணத்துக்கு பாலைவனத்தில் ஒருத்தன் போகிறான். இப்போ இந்த இடத்துல அரபி டெக்ஸ்ட்டுக்கு அங்கே மீனிங் என்ன அப்படின்னா, வழி தெரியாமல் பாலைவனத்தில் ஒருத்தன் திரிஞ்சிட்ருக்கான், வழியே தெரியல, இப்படி போகிறான் அப்படி போகிறான் அப்படி போகிறான். கடைசியாக பார்த்தா அவனுக்கு தெரிஞ்சவங்க ஒரு குரூப் பாதையே போயிட்டுருக்காங்க. டக்குன்னு பிடிக்கிறான். டே என்னடா இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கிற, வாடா எங்கள் கூட சேர்ந்துக்கடா அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஆனால் அந்த பைத்தியக்காரன் அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா, அவனுக்கு மைண்டு சுத்தமாக ஆஃப் ஆயிடுச்சு. இவங்க சொல்கிறது எதுவுமே அவன் மைண்டில் இல்லை. இவனை அவங்க விட்டுட்டு போனால் இவன் அழிஞ்சு போயிடுவான். ஏன்னா பாலைவனத்தில் வழி தவறுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம். ரியாதிலிருந்து ஒரு டீம் போனாங்க. எதுங்க போகிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை சனி ஞாயிறு லீவு கிடச்சது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜும்மா தொழுதுட்டு அதுக்கப்புறம் சுற்றி பார்க்குறதுக்கு 2 பேர் பெரிய ஒரு லேண்ட் ரோவர் காரில் எடுத்துகிட்டு போனாங்க. நல்ல குவாலிட்டியான கார் தான், 4 வீல் டிரைவ் தான், பெரிய பெரிய டியூன்லாம் அசால்ட்டாக கிடக்கக்கூடியது தான். ஆனால் டேங்க்கு சின்னதில்லை, டீசல் வேணும்ல. போட்டாங்க ஜிபிஎஸ்ஸு. சில சமயம் ஜிபிஎஸ் சிக்னல் இல்லைன்னா ராங் ரூட்டு காட்டும். ஜிபிஎஸ் சிக்னல் வீக் இருந்துச்சுன்னா எதையோ ஒன்று காட்டும், கிழக்க மேற்குன்னு காட்டும், மேற்க கிழக்குன்னு காட்டும். அது டோட்டலாக மாட்டிக்கும். எங்களுக்கு தெரியுமில்ல, நாங்கள் எத்தனை இடத்துல டேஸ்டாமில் ராஜஸ்தானில் நாங்கள் தட்டறிஞ்சு திரிஞ்சிருக்கோம். எல்லாம் போயிட்டு இந்த பக்கம் போயிட்டு வேறு ஏதோ ஒரு ஊரில் எந்திரிச்சு வெளியே வரும். போகிறது சங்ககிரிக்காக இருக்கும், பார்த்தா நாமக்கல்லில் போய் எந்திரிச்சு அங்கேருந்து கிளம்பி மறுபடியும் சங்ககிரி எங்கே இருக்குதுன்னு விசாரிச்சுட்டு அப்படி வருவோம். அவ்வளோ தூரம் டூர் அடிப்போம். இந்த பாலைவனத்தில் இவங்க போனவங்க செத்தே போயிட்டாங்க. செல்ஃபோன் டவர் அவுட்டு, ரூட்டும் தெரியல. உள்ளே போனாங்க, ஒரு 100-150 கிலோமீட்டர் என்னமோ போயிட்டாங்க. அவ்வளோதான், இருந்த ஃபுட்டை மட்டும் சாப்பிட்டுட்டாங்க. கடுமையான வெயில். என்ன பண்ணுவ? தண்ணியும் இல்லை, இருக்கிற தண்ணியெல்லாம் தீர்ந்து போச்சு. அது மெயின் ரூட்டு கிடையாது, யாரும் அந்த பாதையில் வரமாட்டாங்க. இவங்க போனது அட்வென்ச்சருக்கு முடிஞ்சது. அப்புறம் பார்த்தா 10 நாள் கழித்து வண்டியிலே சமாதி, எலும்பு கூடு. இது இன்றைய நிலவரம். இவ்வளோ தொலைத்தொடர்பு சாதனங்கள் இருக்கும்போது அன்றைக்கி ஒட்டகத்தில் போகிறவனுடைய நிலைமை நினச்சிப்பார். விட்டுட்டான ரூட்டை, அவ்வளோதான், செத்தான். புரியுதா? அப்போ அவங்களுக்கு புரிகிற பாஷையில் எல்லாம் சொல்கிறான். இவ்வளோ கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனில் உனக்கு ஒருத்தன் ஆள் கிடைக்கிறது பெரிய விஷயம். இப்போ இந்த வண்டிக்காரங்களுக்கு ஒரு ஆள் கிடச்சி, இந்தப்பா தண்ணி குடிப்பா, எங்கள் வண்டியில் ஏறிக்கோப்பா, அந்த வண்டியில் பெட்ரோல் இல்லையா, அதை விட்டுரு, அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனால் நீ மேலே ஏறியா? அவங்க உக்காந்துக்கிட்டு இங்கே வண்டிக்குள்ளே நாங்கள் ஜாலியாக இருக்கோம், நீ வா. ஏண்டா முட்டாளு, யாரை கூப்பிட்றதுன்னு ஒரு கணக்கு வேண்டாமா? நீ எதுக்கு அவங்கள கூப்பிட்ற? இதுதான் எல்லாம் சொல்கிறான். புத்தி இழந்து அவன் இருக்கிறான். ஒருவருக்கு அவருடைய நண்பர்கள் நேர்வழி காட்டி எங்களிடம் வந்துவிடு என அழைத்து கொண்டிருக்கும் போது ஷைத்தான்கள் அவரை வழிகெடுத்து அதன் காரணமாக பூமியில் அவர் தட்டெழிந்து திரிவதை போன்று நாங்கள் ஆகிவிடுவோமா என்ன? நாங்கள் இப்படி போயிடுவோமா என்ன?
அப்படின்னு சொல்லிட்டு அது அல்லாஹ் கேட்குறான்.